சிறிது நேரம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு பின்மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்கிறதான தலைப்பில் நாம் இப்போ சில காரியங்களே வேதாகமத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பின்வாங்குதல் அப்படின்னு சொன்னால், இப்போ 2 நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கொஞ்ச காலம் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஏதாவது மனக்கசப்பு வந்தோடனே என்ன செஞ்சுருவாங்க, பிரிஞ்சிருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஒரு பிரிவு வரும். இந்த பின்வாங்குதலில் பிரிவு அப்படிங்கிறது அந்த மாதிரியும் கூட நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். அந்த பின்வாங்குதலுக்கு அல்லது பிரிவுக்கு காரணம் அவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கும் தெரியும், 2 பேருக்கும் தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். எதனால் பிரிஞ்சிருக்கோம், எந்த சூழ்நிலையினால் பிரிவு வந்தது அப்படிங்கிறது என்ன செய்யும் தெரியும். ஆனால் தேவனுக்கும் நமக்குள்ள உறவில் எப்போ பிரிவு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நாம் செய்கிற பாவத்தினால என்ன செய்யும், முதலாவது பிரிவு வரும். வேதாகமத்தில் வசனம் சொல்லுது, ஏசாயாவில், உங்கள் பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக பிரிவினை என்ன செய்து உண்டாக்குறது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நாம் எல்லாருமே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய சத்தியத்தை அனுதினமும் நம்ம என்ன செய்கிறோன்னா கை கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலுமே நாம் சில நேரங்களில் நம்மை அறியாமலே தேவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி என்ன செய்யுதுன்னா குறைவதற்கு காரணமாகிறது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாத்தானாக தான் இருக்கும். நம்ம யோபுடைய புஸ்தகத்தில் யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுக்கும் யோபுவுக்கும் உள்ள ஒரு 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 ஐக்கியத்தை என்ன செய்கிறான் அப்படின்னா பிரிக்கிறதுக்கு சாத்தான் பிளான் பண்ணுறான். ஆனால் யோபு தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால அவன் என்ன செய்யலைன்னா பின்வாங்கவே இல்லை. சில சந்தர்ப்பம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை பின்மாற்றத்திற்கான ஒரு காரணத்தை உருவாக்கி விடுகிறது. அதற்கு நாமளே காரணமாக மாறிவிடுகிறோம். எப்படிலாம் பின்மாற்றம் வருது, அந்த பின்மாற்றத்திற்கான அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்முடைய ஜெபந்தான் என்ன செய்யும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். ஜெபம் குறைஞ்ச உடனே என்ன செய்யும்னா நம்முடைய மனது என்ன செய்யும்னா தேவனை விட்டு கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும். யோபு இப்படியாக யோபு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறோன்னா, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுது. பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை என்ன செய்கிறோன்னா குறைக்கிறோமா. அந்த ஜெபம் குறையிறதுக்கு காரணமே ஒருவேளை நம்முடைய மாம்சத்தில் என்ன செய்வோம்னா சோர்வு வரும். நம்ம நினச்சது நடக்காது, நம்ம யோசித்தது நடக்காது, நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வாய்ப்பு நமக்கு கிட்டிராது. அல்லது நாம் இந்த சூழ்நிலையில் இப்படிலாம் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். சில நேரத்தில் நமக்கு பணம் தேவைப்படும், அதை கடன் வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து தேவன் அந்த காரியத்தை நமக்கு அமைய பண்ணுகிறாரான்னு பார்ப்போம். சில நேரத்தில் அது கிட்டாமல் இருக்கும்போது என்ன செய்வோம்னா, நான் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன இது கிடைக்கல, அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் நமக்கு இந்த காரியம் கிடைக்கலன்னு சொல்லி உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் குறைய ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு சோர்வு வந்துடும். இன்றைக்கி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நீதிமான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் என்ன செய்யணும்னா இந்த ஜெப குறைவு நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஜெபம் குறையும் பொழுது தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு ஐக்கியம் என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருது. பேதுரு எழுதுகிறாரு, தேவனோடு உங்கள் ஐக்கியம் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1 யோவானில் நம்ம பார்க்குறோம். இந்த ஐக்கியம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு சொன்னால்
இடைவிடாமல் நாம் என்ன செய்யணும்? முதலாவது ஜெபம் செய்யணும். ஜெபந்தான் நமக்கு ஒரு ஒரு தூண் அப்படின்னு சொல்லிக்கலாம், அல்லது ஒரு ஆதாரம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம். தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. ஆயக்காரன் பரிசேயன் அந்த சம்பவத்தில் கூட ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணி முழங்காலில் நிற்போம், முழங்காலில் தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய சிந்தனைகள் எங்கே போயிடும்? எங்கேயாவது போய் சேர்ந்துடும். குரங்கு தாவற மாதிரி என்ன செஞ்சிடும்? ஆங்கங்கே போயிடும். அப்படிங்கும்போது அந்த ஜெபத்தில் எந்த விதமான ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி மாறிடும். ஸோ அந்த ஜெபம் குறையாதபடி நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். வேதத்தில் பார்க்குறோம், தானியேல் தினமும் 3 வேளையை ஜெபம் பண்ணினான். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ, சமயம் கிடைக்குதோ, அப்போல்லாம் நம்ம ஜெபம் செய்யும் பொழுது தேவனுக்கும் நமக்குள்ள உறவு என்ன செய்யும்? புதுப்பிக்கப்படும். நம்முடைய பாவம் செய்கிற எண்ணங்கள் நமக்கு வராது. தேவனுக்கு பிரியமாக நம்ம என்ன செய்யலாம்? வாழலாம். அப்படி நம்ம தேவனோடு கிட்டி சேரும் பொழுது பின்மாற்றத்திற்கான வழி இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேத வசன தியானம் என்ன செய்யும்? குறையும். ஜெபம் குறைஞ்ச உடனே வேத வசனத்துலேயும் நமக்கு என்ன செய்யும்? தியானம் குறைஞ்சிரும். தாவீது பார்க்குறோம், அவங்கெல்லாம் வேத வசன தியானத்தில் குறைஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்யலை? பார்க்கல. ஒருவேளை அவன் பாவம் செய்யும் பொழுது எப்படி இருந்தானோ தெரியல. ஆனால் மற்ற நேரங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது தியானம் ரொம்ப முக்கியமானதாக தெரிந்தது. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ரெபேக்காலை கூட்டிகிட்டு வரும்பொழுது ஈசாக்கு என்ன பண்ணுறான்னா, சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். அப்பொழுது வேலைக்காரன் என்ன செய்கிறான்? ரெபேக்காலை ஒட்டகத்தில் வச்சு கூட்டிகிட்டு வரதை பார்க்குறான். ஸோ தியானம் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதக்காரன் தாவீதும் கூட சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில், எப்படி இரவும் பகலும் நாம் ஜெபத்தில் நிலைச்சு நிற்குமோ அதே போல் வேத தியானத்துலேயும் நம்ம என்ன செய்யணும்னா பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. 104 சங்கீதம் 34 வசனத்தில், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். இப்போ தியானம் என்ன செய்கிறதுனா, நம்ம படிக்கிற ஒரு அதிகாரமாக இருந்தாலும் சரி தான், சில வசனங்களாக இருந்தாலும் சரி தான், அதை குறித்து தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது தேவனுக்கு நமக்குள்ள உறவு என்ன கொஞ்சம் அதிகரிக்கும். நாம் சாதாரணமாக மேலோட்டமாக வாசிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த தியானம் என்ன செய்யாது? சரியாக இருக்காது. நம்முடைய தவறுகளும் அதில் உணர்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிடும். இன்னும் சங்கீதம் 119 164 சொல்கிறாரு, உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது எழுதுகிறாரு. ஸோ 7 தரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 3 நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவோம், அல்லது 2 நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவோம். தாவீது எழுதும்போது அவருடைய வாழ்க்கையில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறார். பாவம் செய்யும் பொழுது தேவனை விட்டு வழி விலகினார். ஆனால் அந்த பாவத்தை சரி செய்த பின்னர் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து என்ன செய்கிறாரு? அறிக்கையிடுறாரு. தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய உறவை என்ன செஞ்சுக்கிறாரு? புதுப்பித்துக் கொள்கிறார். இன்னும் 119 சங்கீதம் 148 வசனத்தில் சொல்கிறாரு, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்போது அது ஒருவேளை 3ஆம் ஜாமமா 2ஆம் ஜாமமா நமக்கு தெரியாது. ஆனால் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறார். இன்னும் ஏகப்பட்ட சங்கீதத்துலலாம் எழுதுகிறாரு, நான் அதிகாலையிலே உமது கிருபையை கேட்கப்படணும். இப்போ அவர் எந்த நேரம் பார்த்தாலும் என்ன செய்கிறாருன்னா தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து அவருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை என்ன செய்கிறாருன்னா புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் ஒரே ஒரு முறை மட்டும் என்ன செய்கிறாரு? வழி விலகிறாருன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு அவர் எந்த காரியத்தில் வழி விலகிறதாக நம்ம வேதாகமத்தில் என்ன செய்யலை? வாசிக்கலை. அப்படி வேத வசனத்தை தியானிக்கும் போது நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை என்ன செய்கிறோம்? அதிகப்படுத்துகிறோம். மூன்றாவதாக, சிலருக்கு வேதம் வாசிக்கிறதுக்கே விருப்பம் இருக்காது. அது ஏதாவது வேலை நிமித்தமாக சில நேரம் காலையில் ஜெபம் பண்ணிட்டு சில நேரம் கம்பெனியில் வேலை பார்க்கும் போதெல்லாம்
7 மணி ஷிஃப்ட்டு, 8 மணி ஷிஃப்ட்டு, 6 மணி ஷிஃப்ட் அப்படின்லாம் போகும்போது காலையில் எழும்பி வேதம் வாசிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு என்ன செய்ய முடியாது, தெரியாது. எரேமியா 6:10 எப்படி சொல்லப்படுகிறது, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்தி சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின் மேலே என்ன செய்யலை, விருப்பமே இல்லை. ஆனால் அப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது அதை தியானிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய இருக்காது, விருப்பமே இல்லாமல் போயிடும். முதலாவது வேதத்தை வாசித்து அதன் மேலே ஆசையாக இருந்து என்ன செய்யணும், ஒரு நண்பன்கிட்ட நம்ம பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக நம்முடைய உள்ளான காரியங்களெல்லாம் அவனோட ஷேர் பண்ணுற மாதிரி வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதோ அதை தியானிக்கும் பொழுது மட்டும்தான் என்ன செய்யணும்னா அந்த தேவனோடு உள்ள விருப்பம் நமக்கு என்ன செய்யும், உண்டாகும். அதே போல் நம்ம அந்த வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜெபமும் என்ன செய்து அருவருப்பானது. அப்போது வேதம் வசனம் வாசிக்காமல் தியானம் பண்ணாமல் எந்த ஜெபம் பண்ணாலுமே அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறாரு, எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்களுக்கு வேத வசனம் பைபிளில் சொல்லப்பட்டது போல் அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அது யாருக்குன்னா வேதத்தின் மேலே விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பைபிளை வாசிக்கும் போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லைனா வீட்டில் பிள்ளைகள் சில நேரத்தில் அப்பா அம்மா சொல்கிறாங்களே அல்லது பாட்டி தாத்தா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க, வேத வசனத்தை வாசிப்பாங்க. அது அவங்களுக்கே என்ன செய்யணும்னா இஷ்டமாக இருக்கணும். அவங்களே அதை இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அந்த வேத வசனத்தில் விருப்பம் இல்லாமல் என்ன செய்யாது, போகாது. பவுல் அகிரிப்ப ராஜா கிட்ட பேசும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுக்கள் தவிர முழுவதும் எண்ணெய் போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 26:29 வாசிக்கிறோம். அகிரிப்ப ராஜாவுக்கு பவுல் என்ன செய்கிறாருன்னா தேவனுடைய சத்தியத்தை சொல்கிறாரு. ஆனால் அந்த அகிரிப்ப ராஜா பவுலுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அவருக்கு என்ன செய்ய முடியல, விருப்பம் இல்லாமல் போயிடுது. நான் இன்னொரு நாள் இதை கூட சமயம் கிடைக்கும் போது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு வரும் பொழுது வேத வசனத்தை நம்ம அல்ல தட்டாதபடி அதை வாசித்து தியானிக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனோடு உள்ள உறவுலேருந்து பின்வாங்க முடியாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக சபை கூடி வருதலை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. இதெல்லாம் பின்மாற்றத்திற்கான அறிகுறி. சில பேர் என்ன செய்வோன்னா, இப்போ நமக்கு சொல்லப்பட்ட இப்போ நம்ம பார்க்குறபடி எல்லாமே யூடியூப்பில் பார்த்துடலாம், எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், வீட்டிலையே என்ன செஞ்சிடலாம், உட்காந்து பார்த்துடலாம், நம்ம தேவனை தானே ஆராதிக்கிறோம், சனிக்கிழமை வீட்டிலே உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வர ஆட்கள் இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி குறையக்கூடாது. ஏன்னா சபைக்கு வரும்பொழுது தான் சபையில் என்ன செய்யணும்னா மற்ற ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள்றோம் அவங்களுடைய நன்மை தீமைகள் என்னங்கிறத நாம் என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய சபை ஒரு படைப்புக்கு ஒப்பாக இளஞ்சி வயிற்று என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. சபைக்கு ஆலோசனை புஸ்தகத்தில் பேஜ் நம்பர் 42 இந்த மாதிரி எழுதுகிறாங்க. கிறிஸ்தவன் சற்று அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது பலத்த சத்துரு திடீரென தீவிரமாய் தாக்குகிறான். சபை அங்கத்தினர்கள் சுறுசுறுப்பாகவும் விழிப்பாகவும் இல்லாவிடில் எதிரியின் சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க. இப்போ சபை கூடி வர்றது நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, அங்கே ஆரோக்கியமான உபதேசம் கிடைக்கும், அநேக சத்தியங்களை நாம் என்ன செஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அதுவும் தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு உறவை என்ன செஞ்சுக்கலாம், அதிகமாக புதுப்பித்து கொள்ளலாம். ஐந்தாவதாக வீண் சிந்தனைகள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெபம் பண்ணும்போது நம்முடைய சிந்தனை என்ன செய்யாது, ஒரே இடத்துல என்ன செய்யாது, நிலையாக என்ன செய்யாது, சில நேரங்களில் இருக்காது. சிலர் ஒரு வேளை இருந்துக்கலாம், ஆனால் அநேக வேளையில் நாம் ஜெபம் பண்ணும்பொழுது தான் சத்துரு என்ன செய்வான்னா வேறு தீய எண்ணங்கள் அல்லது யாரையாவது பகிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம், நம்முடைய மைண்டில் கொண்டு வருவோம்.
நாம் ஒரு வேளை முழங்கால் படிட்டு தான் இருப்போம். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் ஆசிரியருடைய பாட நடத்துதலில் கவனிக்கும் பொழுது அந்த சரீரம் மட்டும் வகுப்பு அறையில் இருக்கும். ஆனால் அவங்களுடைய சிந்தனை, இருதயம் எல்லாமே எங்கே இருக்கும்னா வீட்டில் இருக்கும், அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு எப்போ சுத்த போகலாம், வெளியில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அநேக நேரங்களில் இருக்கும். அதே போல் நம்ம ஜெபம் பண்ணும்போதும் நம்முடைய எண்ணங்கள் நம்மிடத்துல இருக்கிற மாதிரியே இருக்காது. எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா சில நேரங்களில் சத்துரு கலைகளை விதைத்துட்டு போகிறது போல் நம்முடைய எண்ணத்தை என்ன செய்கிறான், சிறையாக்கி கொள்கிறான். நம்ம அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வீண் சிந்தனைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. சங்கீதக்காரர் 119ஆம் சங்கீதத்தில் 113ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அது ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் அல்ல, மற்ற நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னா வீண் சிந்தனைகளை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு தேவன் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். ஏன்னா பாவம் செய்யும் பொழுது எந்த நேரம்னாலும் நம்ம பாவம் செய்கிறதுக்கு பிசாசு நம்மை தூண்டி கொள்வான். நாம் நினைக்கலாம் ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான், அல்லது சும்மா சாதாரணமாக இருக்கும்போதோ பிசாசு எப்பொழுது நம்ம மேலே அம்பு வச்சு பாய்க்கிறதுக்கு என்ன செய்கிறான், ரெடியாக இருக்கிறான். அதே போல் நம்ம இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த வீண் சிந்தனைக்கு இடம் கொடாமல் சத்தியத்துக்கு அடுத்தவைகளை தியானிக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம், தேவனுக்கு பிரியமாக என்ன செய்யலாம், வாழலாம். அடுத்ததாக ஆகாத சம்பாசனைகள். 1 கொரிந்தியர் 15:33 விதமாக சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். சம்பாசனை வேறு, ஆகாத சம்பாசனை வேறு. சில இடத்துல பேசும்போது நம்ம சத்தியத்தை குறித்து சம்பாசனை பண்ணுறோம். ஆனால் சில நேரங்களில் பவுல் எழுதும்போது வீண் அலுவற்காரராய் சோம்பலாய் தெரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், எழுதுவார். அடுத்தவங்களுடைய கதைகளை பேசுகிறது, அல்லது பிறர் மேலே என்ன சொல்லலாம், இவங்களை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அதில் ஆகாத சம்பாசனைகள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறது. சம்பாசனைன்னு சொல்லும்போது லூக்கா 9:30 என்ன சொல்லியிருக்குதுன்னா, அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, மறுரூப காட்சியில் என்ன செய்கிறாரு, இயேசுவோடு கூட மோசே எலியா 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா சம்பாஷணை பண்ணுறாங்க. அதே போல் அப்போஸ்தலர் 17:17 பார்க்கும்போது பவுல் ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவரோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் திறந்த ஒரு சம்பாஷணை பண்ணினார். அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகளுக்கு போய் என்ன செய்கிறாருன்னா இயேசுவின் மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து என்ன செய்கிறாருன்னா சத்தியம் சொல்கிறாரு. எந்த இடத்துலனாலும் ஓய்வு நாள் தோறும், அது மாத்திரமல்ல அவருக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ எல்லா நேரமும் என்ன செய்கிறாருன்னா சத்தியத்தை குறித்தே சம்பாஷணை பண்ணுறார். அப்போஸ்தலர் 18 நாளில் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். அப்போது பவுல் எப்போ பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை குறித்து தான் என்ன செய்கிறாரு, சம்பாஷணை பண்ணுறாரு. ஆகாத சம்பாஷணைகள் அவர் என்ன செய்யலை, பண்ணவே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் யாரை குறித்து சம்பாஷணை பண்ணுறோம், கடவுளை குறித்தா அல்லது மற்றவர்களை குறித்து சம்பாஷணை பண்ணுறோமா அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்போஸ்தலர் 19:8 பவுல் ஜெபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். இப்படி பவுலோட வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து என்ன செய்கிறாரு, சம்பாஷணை பண்ணுறாரு. அவர் மற்றவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை போல் ஆகும்படி, என்னை போல் மாறுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் என்னை போல் ஆகுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஏன்னா நம்முடைய ஜீவியம் குறைவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனால நம்ம சொல்ல முடியல. ஆனால் பவுல் சொல்கிறாரு எல்லாரும் என்னை போல் மாறுங்க அப்படின்னா, அவர் எந்த நேரமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பேசி அநேக சபைகளை உருவாக்கி அநேக உபத்திரவங்கள் வழியாக என்ன செஞ்சார், தேவனோடு உள்ள உறவை என்ன செஞ்சார், வைத்து கொண்டார். 7வதாக நம்முடைய பின்மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி முன்கோபம். சில விஷயத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, யாராவது பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன செஞ்சிடும், கோபம் வந்துடும். அதை முன்கோபம் அப்படின்னு சொல்கிறோம். பைபிளில் சொல்லுது, யாக்கோபு 1:20 மனுஷருடைய கோபம்
தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. உடனே நாம் கோபம் கொண்டதுனால ஆண்டவர் இறங்கி நமக்கு மற்றவங்களை பழி வாங்கிறதுக்கு ஏதாவது செஞ்சிருவார் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருவேளை காயின் தன் சகோதரனாகிய ஆபேல் மேலே பொறாமை கொண்டான். பொறாமை கோபத்தில் என்ன செஞ்சு முடிஞ்சு தன்னுடைய சகோதரனை என்ன செஞ்சான், கொலை செய்தான். அதே போல் இளையகுமாரன் கதையிலையும் இளையகுமாரன் திரும்பி வரும்போது அவனுடைய சகோதரனுக்கு என்ன செய்யுது, கோபம் வருது. நம்ம இவ்வளோ நாள் இங்கே இருந்தோம், நம்முடைய தகப்பனார் நமக்கு எதுவுமே செய்யலையேன்னு சொல்லி என்ன செய்கிறாருல, கோபம் கொண்டு பொறாமை என்ன செய்து உருவாகிறது. ஸோ அந்த கோபம் தேவனுடைய நீதியை ஒரு நாளும் நமக்கு கொண்டு வராது. தேவனுக்கு நமக்குள்ள உறவில் பிரிவு மட்டும்தான் என்ன செய்யும், காணப்படும். அதனால் நாம் என்ன செய்யணும்னா, கோபப்படாமல் பொறுமையோடு நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். சங்கீதம் 76:10 இப்படியாக சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய கோபம் உமது மகிமை விளங்க பண்ணும், மிஞ்சி கோபத்தை நீர் அடக்குவீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. 8வதாக மற்றவர்கள் குற்றத்தை காண்பது. இது தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவில் பிரிவினையை அதிகமாக என்ன செய்யும், உண்டாக்கும். ரோமர் 2:1 எப்படி சொல்லுகிறது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பின்படி உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்து ரோமர் 2:1 சொல்லப்படுது. அதே போல் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சொல்கிற நாம் மற்றவர்களை பார்த்து குற்றவாளி அப்படின்னு சொன்னாலே நாம் மாயக்காரன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. நாம் ஒருவேளை நாமே நல்லவங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. அதே போல் மற்றவங்ககிட்ட குற்றமாக சொல்கிறதுக்கும் யோசிக்கிறது கிடையாது. இவங்க எப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படி நடக்கிறாங்க. ஆனால் நாம் அதே தவிர நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமும் சொல்லுகிறது, நீ உன் கண்ணில் பெரிய உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ என்ன செய்யாத, பார்க்காத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது சொல்லுகிறது. அவன் கண்ணில் சின்ன துரும்பு தான் இருக்குது. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் அப்படின்னு என்ன செய்து சொல்லுகிறது. கடைசியாக உலக அன்பு, உலக மனிதர்கள் மேல் அன்பு அதிகமாகும் போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன செய்ய ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 எங்களை நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளின் முடிவு வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தலும். உம்மை விட்டு ஆண்டவரை பின்வாங்கி நாங்கள் போயிடக்கூடாது கர்த்தாவே. அதற்கான அறிகுறிகள் எங்களிடத்திலே காணப்பட்டால் நாங்கள் அதை சரி செய்து எங்களுக்கும் உமக்கும் உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளத்தக்கதாக நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எந்த இடத்துல நாங்கள் பின்வாங்கி போயிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தலும். குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் தயவாய் மன்னியும். வருகிற வாரம் முழுவதும் உடைய கிருபைகளை ஆட்கொள்ளட்டும். இந்த நாளிலும் ஆண்டவரை இணையத்தின் மூலமாக யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். யாவரோடும் உடைய கிருபை இருப்பதாக. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.